மனிதன் செத்த பிறகு எங்கே போகிறான்? அவனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவன் நமக்கு என்ன செய்வான்? இதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கு. நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த மதமும் சொல்லவில்லை. பிற மதங்கள் அவனுடைய ஆத்ம இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறது. அதோடு சரி, அவ்வளவுதான். இறந்த பிறகு அவன் எங்கே போகிறான்? 10 நாள் கழித்து எங்கே இருப்பான்? 1 மாதம் கழித்து எங்கே இருப்பான்? 1 வருஷம் கழித்து எங்கே இருப்பான்? எல்லாம் கம்ப்ளீட்டாக டைரி போட்டு எழுதின மாதிரி எழுதியிருக்கு. ராமன் நாட்டை விட்டு புறப்பட்டான், காட்டுக்கு புறப்பட்டான் என்கிற போது முதல்ல அவன் எங்கே போனான்? குகனை சந்தித்தான், அப்புறம் கங்கையை தாண்டினான், அப்புறம் சித்திரக்கூட பர்வதத்துக்கு வந்தான். இப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இறந்தவன் இறந்த உடலை விட்டு எங்கே போகிறான், எவ்வளோ நேரம் இருப்பான், எந்த இடத்துல எவ்வளோ நாள் இருப்பான், எல்லாம் விவரமாக போட்டிருக்கு. இறந்தவனுடைய ஆத்மா இறந்தவனுடைய உடலுக்கு மேலே 10 முழ உயரத்திலே இருந்து கொண்டு அங்கே நடப்பதையெல்லாம் அழுது கொண்டே பார்த்து கொண்டிருக்கும் என்று புராணம் சொல்லுகிறது.